வணக்கம். மகா சிவன்ராத்திரியோட சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வருஷத்தில் எல்லா நாட்களும் சிவதரிசனம் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு நடைபெறக்கூடிய 4 கால பூஜையிலும் கலந்துக்கிட்டால் அந்த சிவன் அருளை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முதல் காலம் பிரம்மதேவன் சிவபெருமானை பூஜை செய்த ஒரு உன்னதமான காலம். அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை உள்ள காலம். இரண்டாவது காலம் விஷ்ணு பகவான் சிவபெருமானை பூஜை செய்த அதி அற்புதமான நேரம். அதாவது இரவு 9 மணி முதல் 12 மணி வரை உள்ள காலம். மூன்றாவது காலம்தான் அம்பாள் சிவபெருமானை பூஜை செய்த ஒரு உன்னதமான நேரம். இதை தான் நம்ம லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிங்கோத்பவ காலத்தில் ஒரு வழிபாடு செய்தால் கூட இந்த 4 காலமும் நம்ம வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்குமா. அதுக்கு அடுத்தது 4வது காலத்தில் தான் 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மனிதர்கள் மற்றும் அனைத்து விதமான ஜீவராசிகளும் பூஜை செய்த காலம். அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு முடிந்த அபிஷேக பொருட்களை, ஏன் அப்படின்னா சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ பால், தயிர் அல்லது வில்வம் எது முடியுதோ, தேன் எது வேணாலும் நம்மளால் முடிந்த பொருட்கள், அபிஷேக பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து சிவன் தரிசனம் செய்து அந்த அம்மையப்பன் அருளை நம்ம பெறலாம். 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை கே. லட்சுமிபுரத்தில் உள்ள நகர சிவன் கோயிலில் 4 கால சிவன் ராத்திரி பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. வாருங்கள் வாருங்கள், சிவ தரிசனம் பெற வாருங்கள்.